Hello everyone. In the session நாம் என்ன சார் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா we are going to discuss NEET level questions of P block elements of standard 12th syllabus. So group 15, 16, 17, 18 இருந்து பார்க்க போகிறோம். level 1 questions தான் பார்க்க போகிறோம். Right. So look at the first question. Phosphorus is kept in which substance? பாருங்க, you all are very aware that white phosphorus on exposure to air, atmospheric air பட்ட உடனேவே என்ன ஆகும்? violent reaction explode ஆகும் இல்லையா? ஸோ அப்போ ஆக்சிஜன் கிட்ட பாஸ்பரஸ் கான்டாக்டில் இருக்கக்கூடாது. அதனால் என்ன பண்ணுறோன்னா பாஸ்பரஸ் இஸ் கெப்ட் அண்டர் வாட்டர். Question number 2. Which of the following element does not form diatomic molecule? Iodine exists as I2, oxygen exists as O2, nitrogen exists as N2, but phosphorus exists as P4. அப்போ டைஅட்டாமிக்காக இல்லாத ஒருத்தன் பாஸ்பரஸ். நெக்ஸ்ட், விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் லீஸ்ட் ஹைட்ரலைஸ்? கொடுத்துருக்கிறது எல்லாமே குரூப் 15 ஹேலைட்ஸ். குரூப் 15 ஹேலைட்ஸ். இதில் ஆர்டர் ஆஃப் ஹைட்ரோலிசிஸ் எப்படி சார் இருக்கும்? குரூப் 15 ஆர்டர் ஆஃப் ஹைட்ரோலிசிஸ் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா நைட்ரஜன் வில் பி ஹேவிங் எ கிரேட்டர் டெண்டன்சி டு கெட் ஹைட்ரலைஸ்ட். ஸோ நைட்ரஜன், பாஸ்பரஸ், ஆர்சனிக், ஆன்டிமனி. ஸோ இதுதான் ஆர்டர் ஆஃப் ஹைட்ரோலிசிஸ். அப்போ லீஸ்ட் ஹைட்ரோலைஸ்டு எது? ஆன்டிமனிக் குளோரைடு. லீஸ்ட் ஹைட்ரோலைஸ்டு வந்து ஆன்டிமனிக் குளோரைடு. கொஷின் நம்பர் 4. SbF3 a fluorinating agent of for non-metal compounds. Non-metal compounds except. ஓகே, இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்க? ரைட், என்ன கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் ஒன் டாலன்ஸ் ரியேஜன். டாலன்ஸ் ரியேஜன்னா அமோனியாக்கல் சில்வர் நைட்ரேட். ஸோ இதுதான் டாலன்ஸ் ரியேஜென்ட். ஸோ இது ஒரு ஃப்ளூரினேட்டிங் ஏஜென்ட்னா கிடையாது. ஆப்ஷன் சி வந்து என்ன கொடுத்துருக்காங்க? டாட்டர்மெட்டிக். அப்படின்னா இட் இஸ் த காமன் நேம் ஆஃப் ஆன்டிமனிக் பொட்டாசியம் டார்டரேட். ஆன்டிமனி பொட்டாசியம் சால்ட் ஆஃப் டார்டாரிக் ஆசிட், டார்டரேட். இங்கே ஃப்ளூரினே இல்லை, அப்போ இது ஒரு ஃப்ளூரினேட்டிங் ஏஜென்ட்டாக இருக்க வாய்ப்பு இல்லை. நெக்ஸ்ட், நெஸ்லஸ் ரியேஜன் என்ன? மெர்க்யூரி சால்ட் K2HgI4. இதுதான் நெஸ்லஸ் ரியேஜென்ட். இது எதுக்குன்னா அமோனியாவை கண்டுபிடிக்கிறதுக்கு. அப்போ கொடுத்துருக்கிறது என்னதான் ரியேஜென்ட்? ஸ்வாட்ஸ் ரியேஜென்ட். அதுவும் இல்லாமல் ஹைட்ரோ கார்பன்ஸ் லெசனில் ஸ்வாட்ஸ் ரியாக்ஷன் அப்படின்னு நம்ம படிப்போம். ஸோ ஃப்ளூரினேட்டிங் ஏஜென்ட்டாக இதை யூஸ் பண்ணுறோம். ஸ்வாட்ஸ் ரியாக்ஷன்னு பேர். நெக்ஸ்ட், இன்க்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் பாய்லிங் பாயிண்ட் of hydrides of group 15 elements. group 15 so boiling point or melting point, whomsoever it may be, they are directly proportional to molecular weight இல்லையா? ஸோ மாலிகுலோட வெயிட் அதிகமாக பாயிலிங் பாயிண்ட் அதிகமாக, மெல்டிங் பாயிண்ட் அதிகமாகும். ஸோ நைட்ரஜன், பாஸ்பரஸ், ஆர்சனிக், ஆன்டிமனி. ஸோ இப்படி தான் இருந்திருக்கணும் இல்லையா? இப்படி தான் இருந்திருக்கணும். இதுதான் ரொம்ப கம்மியாக இருந்திருக்கணும். பட் இதில் என்ன இருக்குது? ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்குது. அதனால் மெல்டிங் பாயிண்ட் இருக்கிறதுல இதுக்கு தான் ஹையஸ்ட், லாஸ்ட்டுக்கு போய்டும். பட் பாயிலிங் பாயிண்ட் இன் பிட்வீன் வரும். அப்போ இதுக்கான கரெக்டான ஆர்டர் என்னென்னா ட்ரெண்ட்ஸில் படிச்சிருக்கோம். இதை இந்த இடத்துல அமோனியா வரும், அதுக்கப்புறம் ஆன்டிமனிக் ஹைட்ரைடு. ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் டி. சாரிப்பா, பாஸ்பின், அடுத்தது அர்சின், அடுத்தது அமோனியா, அடுத்தது ஸ்டிபின். ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ. 5th கொஷின் ஆப்ஷன் ஏ. கோயிங் ஃபார் த 6th ஒன். பேர்ல் ஒயிட். பேர்ல் ஒயிட்னு எதை சொல்லுவோம் அப்படின்னாக்கா BiOCl. BiOCl இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? பேர்ல் ஒயிட் அப்படின்னு சொல்கிறோம். கொஷின் நம்பர் 7. ஆல் த எலமெண்ட்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் ஃபேமிலி ஆர், ஸோ ஆக்சிஜன், சல்ஃபர், செலீனியம், டெல்லூரியம், போலோனியம். இவங்க 2 பேரும் நான் மெட்டல்ஸ். இவங்க 2 பேரும் மெட்டலாய்ட்ஸ். இது மெட்டல். ஸோ நன் ஆஃப் த அபவ் தான் இதுக்கு சூட்டபுளாக இருக்கும். நன் ஆஃப் த அபவ். ஓகே. த காம்பவுண்ட் கண்டெய்னிங் கோஆர்டினேட் பாண்ட். ஓசோனில் கோஆர்டினேட் பாண்ட் இருக்குது. சல்ஃபர் ட்ரைஆக்சைடில் கோஆர்டினேட் பாண்ட் இருக்குது. சல்ஃபூரிக் ஆசிட்லேயும் கோஆர்டினேட் பாண்ட் இருக்குது, நமக்கு தெரியும். ஸோ ஆல் இஸ் த ஆன்சர். கொஷின் நம்பர் 9. Which of the following molecule does not possess a permanent dipole moment? எங்கே permanent dipole moment இல்லை? ஃபஸ்ட் ஆப்ஷன் பாரு, ஹைட்ரஜன் சல்ஃபைடு. சல்ஃபரோட வேலன்ஸ் எலக்ட்ரான் 6 எப்படி இருக்கும்?
டைபோல் மொமெண்ட் இருக்குது. இட் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. யாருக்கு டைபோல் மொமெண்ட் 0ன்னு கேட்குறாங்க கொஷினில். என்ன கேட்குறாங்க? டைபோல் மொமெண்ட் 0 யாருக்குன்னு கேட்குறாங்க. நெக்ஸ்ட் சல்ஃபர் டை ஆக்சைடு 2 4 6 டைபோல் மொமெண்ட் இருக்குது. சல்ஃபர் சல்ஃபைட்டு SO3 2- கண்டிப்பாக டைபோல் மொமெண்ட் உண்டு. கார்பன் டை சல்ஃபைடு இதுதான் டைபோல் மொமெண்ட் 0. என்ன எக்ஸாக்டாக இந்த வெக்டாரை கேன்சல் பண்ணோம். ஸோ பர்மனன்ட் டைபோல் மொமெண்ட் 0ங்கிறது ஆப்ஷன் டி. ரைட். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் யூஸ்ட் இன் வல்கனைசேஷன் ஆஃப் ரப்பர்? வல்கனைசேஷன் ஆஃப் ரப்பரில் எதை யூஸ் பண்ணுறாங்க? யூசஸில் கொடுத்துருக்காங்க S2Cl2 மோனோ ஹேலைட்ஸ் ஆஃப் சல்ஃபர். இது இந்த மாதிரி இண்டிவிஜுவலாக இருக்காது, டைமராக மாறி டைமரிக்காக தான் இருக்கும், S2Cl2 தான் இருக்கும். 11th question. Elements of group 16 are called chalcogens. Why they are called as chalcogens? Any idea? Chalcogens na enna அப்படினாக்கா generally they exist as oxides and sulfides. Oxides and sulfides. So 11th question can answer option A. 12. Oxide of a non-metal possess the following characteristics. ஏதோ ஒரு non-metal. சரி. Both a proton donor, proton acceptor. அப்படின்னா A கிடையாது, B கிடையாது. ஏன்னா ஏவாலையும் பியாலையும் புரோட்டானை டொனேட் பண்ணவும் முடியாது, அக்செப்ட் பண்ணிக்கவும் முடியாது. புவர் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி இருக்கலாம், சிடி ரெண்டுமே இருக்கலாம். ஏன்னா பியூர் வாட்டர் இஸ் ஆல்சோ வெரி பியூர் வாட்டர் இஸ் இன்சுலேட்டர், தெரியல, பியூர் வாட்டர் இஸ் அன் இன்சுலேட்டர். அடுத்தது இட் ரியாக்ட்ஸ் ரெடிலி வித் பேசிக்ஸ் அண்ட் அசிடிக் ஆக்சைட்ஸ், ரெண்டுமே இந்த நேச்சர் உண்டு பிகாஸ் ஆம்ஃபோட்டெரிக். அடுத்தது 4th ஒன், இட் ஆக்சிடைசஸ் அயன் அட் இட்ஸ் பாயிலிங் பாயிண்ட். அயனை பாயிலிங் பாயிண்டில் ஆக்சிடைஸ் பண்ணுறது யாரால் சார் முடியும் அப்படின்னாக்கா வாட்டரால் தான் முடியும். ஸோ இந்த கொஷனுக்கான ஆன்சர் ஆப்ஷன் 4. நெக்ஸ்ட் எழுதுனோம் அயன் ப்ளஸ் H2O gives Fe3O4 plus H2. Okay, then the compound which gives off oxygen on moderate heating. யாரை ஹீட் பண்ணால் ஆக்சிஜன் கேஸ் கிடைக்கும் பாருங்கள். comparing the 4 oxides, cupric oxide, mercuric oxide, zinc oxide, aluminum oxide. mercuric oxide unstable oxide, இருக்கிறதுலே கொஞ்சம் அன்ஸ்டேபிளான ஆக்சைடு. ஸோ இதை ஜஸ்ட் நீ வார்ம் பண்ணாலே மெர்க்யூரி தனியாகவும் ஆக்சிஜன் தனியாகவும் ஸ்ப்ளிட் அப் ஆகிடும். ஸோ இந்த கொஷனுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, மெர்க்யூரிக் ஆக்சைடு. நெக்ஸ்ட் ஒன், த ஆர்டர் இன் விச் த ஆக்சைட்ஸ் ஆர் அரேஞ்ச் இன் டிக்ரீசிங் பேசிக் நேச்சர். ஸோ டிக்ரீசிங் பேசிக் நேச்சரில் அரேஞ்ச் பண்ணணும். கொடுத்துருக்குற ஆக்சைட்ஸ் பாருங்கள், சோடியம், மெக்னீஷியம், அலுமினியம், காப்பர், இந்த ஆர்டரில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது இருக்கிறதுலே இவங்க ரெண்டு பேருக்கும் எலக்ட்ரோ பாசிட்டிவ் நேச்சர் ரொம்ப ரொம்ப அதிகம். அப்போ கண்டிப்பாக இந்த ஆக்சைட்ஸ்லாம் பேசிக் நேச்சரில் தான் இருக்கும். அலுமினியம் ஆக்சைடு நமக்கு நல்லாவே தெரியும், ஆம்ஃபோட்டரிக் நேச்சர். ஆம்ஃபோட்டரிக் நேச்சர் இது லீஸ்ட் ஆம்ஃபோட்டரிக். ஸோ டிக்ரீசிங் பேசிக் நேச்சர். அப்போ இந்த 4 பேரில் யார் நல்ல பேசுனா கொடுத்துருக்குற அதே ஆர்டர் தான்ப்பா. ஃபஸ்ட் ஆப்ஷன் Al2O3, அடுத்தது CO. ஸோ ஆப்ஷன் A இஸ் த ஆன்சர் ஃபார் த கொஷின். 15th கொஷின், விச் ஆர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் த ஹாலஜன் இஸ் கரெக்ட்? எது கரெக்டுன்னு கேட்குறாங்க ஹாலஜனை பொறுத்த வரைக்கும். ரைட், தே ஆர் ஆல் டை அட்டாமிக். ஆமாம், ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின் எல்லாமே டை அட்டாமிக். யூனிவேலண்ட், ஆமாம், F-, Cl-, Br-, I- ஃபார்ம் பண்ணுவாங்க. டைவேலண்ட் கிடையாது, ஆப்ஷன் 2 கிடையாது. வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆல் எல்லாரும் சொல்கிறாங்க தப்பு. ஃப்ளூரின் ஒன்லி -1 சார்ஜ், மற்றவங்களுக்குலாம் அப்படி இல்லை. இப்போ குளோரின் வந்து -1, +1, +3, +5, +7 எல்லா சார்ஜும் காமிக்கும். ஸோ ஆல் ஆஃப் த அபவ் வாய்ப்பு இல்லை. ஸோ ஒன்லி ப்ராபபிள் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் A. நெக்ஸ்ட், விச் ஆர் த ஃபாலோயிங் ஃபார்ம் மேக்ஸிமம் காம்பவுண்ட்ஸ் வித் ஜெனான்? ஜெனானோட காம்பவுண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணுறவன் யார்? ஃப்ளூரின், த மோஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ் ஸ்பீஷிஸ். XeF2, XeF4, XeF6. இது இல்லாமல் ஆக்சியோஃப்ளோரைட்ஸும் ஃபார்ம் பண்ணுது. ஆக்சியோஃப்ளோரைட்ஸும் ஃபார்ம் பண்ணும் இல்லையா? ரைட். கொஷின் நம்பர் 17. வாலடைல் நேச்சர் ஆஃப் ஹாலஜன் இஸ் பிகாஸ். இப்போ ஹாலஜன்ஸ்லாம் வாலடைல், ஈஸியாக வேப்பர் ஆகி போயிடும், ஈஸியாக கேஷியஸ் ஸ்டேட்டுக்கு போயிடும். ஏன்? ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் எல்லாம் அட்டாச் ஆயிருக்கா? கிடையாது. அயானிக் பாண்டா? கிடையாது. டிஸ்க்ரீட் மாலிகுல், தனித்தனி மாலிகுல்ஸாக இருக்குது. அவங்களுக்கு நடுவில் இருக்கிறது வீக் வேண்டர்வால்ஸ் ஃபோர்ஸா? ஆமாம், அவங்களுக்கு நடுவில் இருக்கிறது வீக்கான வேண்டர்வால்ஸ் ஃபோர்ஸ். நெக்ஸ்ட், ஹைட்ரஜன் ஃப்ளூரைடு இஸ் எ லிக்விட், வேறஸ் மற்றதெல்லாம் HCl, HBrலாம் கேஸ்.
இதெல்லாம் கேஸ். இது லிக்விட். ஏன் லிக்விடு? இங்கே என்ன இருக்குது பாருங்கள், ஹைட்ரஜன் ஃப்ளூரைடில் வெரி ஸ்ட்ராங் ஹைட்ரஜன் பாண்டிங். ஒருத்தருக்கு ஒருத்தர் நடுவில் நல்ல ஸ்ட்ராங்கான ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்குது. ஸோ 18th கொஷனுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. 19. விச் ஆர் த ஃபாலோயிங் ட்ரைஹாலைட் இஸ் அன்னோன்? எது நாம் இது வரைக்கும் கவனிக்கலை அன்னோன் அப்படின்னாக்கா ஆப்ஷன் ஏ. ஏன் சார் அப்படின்னாக்கா ஃப்ளூரின் 7 வேலன்ஸ் எலக்ட்ரான், 1 2 3 4 5 6 7, 2s2 2p5. இதால் யாராவது ஒருத்தர்கிட்டேருந்து ஒரு எலக்ட்ரானை வாங்கி F மைனஸ் ஆக முடியும். அப்படி ஆச்சுன்னா F மைனஸ் இஸ் நத்திங் பட் 2s2 2p6. செகண்ட் ஷெல்லில் டி ஆர்பிட்டால் கூட இல்லை, நோ ஈவன் டி ஆர்பிட்டால் கூட இல்லை. அப்போ ஃப்ளூரின் cannot hold another pair of electron. ஃப்ளூரினால் இன்னொரு பேரை ஹோல்ட் பண்ண முடியாது. ஸோ திஸ் இஸ் அன்னோன். இதை நீ இப்படி ஒன்று கிடையவே கிடையாது. திஸ் இஸ் நாட் அட் ஆல் பாசிபிள். வேற அயோடின் இஸ் பாசிபிள். 7 வேலன்ஸ் எலக்ட்ரான் சார், 1 2 3 4 5 6. இது இன்னொரு அயோடின் கூட, இது இன்னொரு அயோடின் கூட, இது 7வது எலக்ட்ரான் சார். 8வது ஒரு எலக்ட்ரான் இருக்குது சார், அதனால தான் மைனஸ் சார்ஜுன்னு போடுறோம். அயோடினால் பாருங்கள், 1 பேர் 2 பேர் 3வது பேர் 4வது பேர் 5வது பேர், 5 பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அயோடினால் வச்சுக்க முடியும். ஏன்னா அயோடின் கிட்ட எம்டியாக டி ஆர்பிட்டால் இருக்குது. அதாவது ஃப்ளூரின் தவிர மற்ற எல்லாருக்கிட்டையும் டி ஆர்பிட்டால் எம்டியாக இருக்குது. நெக்ஸ்ட், அயோடின் கேஸ் டர்ன் ஸ்டார்ச் அயோடைடு பேப்பர் இன்டு ப்ளூ. அயோடின் என்ன பண்ணுது? ஸ்டார்ச் அயோடைடு பேப்பரை ப்ளூவாக மாற்றுது. ஹவு சார் அப்படின்னாக்கா இந்த அயோடின் ஸ்டார்ச்சோட, ஸ்டார்ச் இஸ் மேட் அப் ஆஃப் 2 காம்போனன்ட்ஸ்ப்பா. ஒன்று அமைலோஸ், இன்னொன்று அமைலோபெக்டின். அதில் இந்த ஸ்டார்ச்சோட அமைலோஸ் பார்ட் கூட இந்த அயோடின் ஒரு காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்டை உண்டு பண்ணுது, கோஆர்டினேஷன் காம்பவுண்ட். இந்த காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட் ப்ளூவாக இருக்கும். ஓகேவா? தட் இஸ் வை இட் ஃபார்ம்ஸ் ப்ளூ கலர். நெக்ஸ்ட், ஹாலஜன்ஸ் ஆர் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸாக கிடையாது. டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ்னா டி பிளாக் எலமெண்ட்ஸ். இன்னும் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் தான் எப் பிளாக் எலமெண்ட்ஸ். நோபல் எலமெண்ட்ஸா? நோபல் எலமெண்ட்ஸ்னால் எவ்வளோ சீக்கிரம் ரியாக்டும் ஆகக்கூடாது, ஸ்டேபிளாக இருக்கணும், நோபல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கணும். கிடையாது. ரெப்ரசன்டேட்டிவ் எலமெண்ட்ஸா? ஆமாம், தே பிலாங் டு ரெப்ரசன்டேட்டிவ் எலமெண்ட்ஸ். என்ன அர்த்தம்? எஸ் பிளாக் எலமெண்ட்ஸும் பி பிளாக் எலமெண்ட்ஸ்க்கும் பொதுவாக ரெப்ரசன்டேட்டிவ் எலமெண்ட்ஸ்னு பேர். அப்போ ஹாலஜன் ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் எலமெண்ட் இந்த ஆன்சரில். 22 என்ன கொடுக்குறாங்க? விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட்? ஆல் ஃபார்ம்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் HClO4 ரைட்டா, பர்க்ளோரிக் ஆசிட்னு பேர். எல்லாரும் இந்த மாதிரியான ஆக்சிஆசிட் ஃபார்ம் பண்ணுவானா? ஃப்ளூரினா பண்ண மாட்டான். ஏன்னா ஃப்ளூரின் கிட்ட எம்டிஆ டி ஆர்பிட்டால் இல்லை இல்லையா? எல்லாரும் பண்ணுவாங்கன்றது தப்பு. ஒன்லி குளோரின் அண்ட் புரோமின் ஃபார்ம் ஆக்சோ ஆசிட், தப்பு. அயோடினும் பண்ணும். ஆல் ஹாலஜன்ஸ் ஃபார்ம் ஆக்சோ ஆசிட்ஸ், இது கரெக்டு. அயோடின் ஒன்லி அயோடின் ஃபார்ம்ஸ் ஆக்சோ ஆசிட், இது தப்பு. ஸோ ஆன்சர் சி தான் இது கரெக்ட். ஏன்னா HOF இப்படி ஒரு ஆக்சோ ஆசிட் இருக்குது ரைட்டா. ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின் எல்லாரும் ஆக்சோ ஆசிட் பண்ணுவாங்க. அதனால் ஒன்லி அயோடின்றது தப்பு, ஒன்லி குளோரின் புரோமின்றது தப்பு, எல்லாரும் இந்த மாதிரி ஆக்சோ ஆசிட் ஃபார்ம் பண்ணுவாங்கன்றது தப்பு. ஏன்னா ஃப்ளூரின் cannot form such ஆக்சோ ஆசிட் because of the absence of d orbital. 23 essential trace element involved in physiology of thyroid glands. தைராய்டு கிளான்ஸை ட்ரேஸ் பண்ணி கண்டுபிடிக்கிற எலமெண்ட் எது? அயோடின். தைராய்டு கிளான்ஸ்னால என்னது? அயோடின். 24 KF combines with HF to form KHF2, right? So in the species what are the cations and anions? Sir, I know பொட்டாசியத்துக்கு இருக்குது ஒரே ஒரு சார்ஜ் தான், because it is an alkali metal, it is always +1. அப்போ HF2 -1, HF2 -1. So the answer for the question is option C. 25 iodine is placed between 2 liquids, ஒன்று benzene and water. சரி, it dissolves more in benzene ஒரு ஆன்சர், வாட்டர் ஒரு ஆன்சர். அப்போ 1 or 2 இதில் பெஸ்ட் ஆன்சர் 1 தான் பையன்னா. அயோடின் இஸ் ஏ பக்கா கோவேலண்ட் மாலிக்யூல், கோவேலண்ட் மாலிக்யூல். பென்சீன் இஸ் ஏ நான்-போலார் சால்வெண்ட், நான்-போலார் கோவேலண்ட் சால்வெண்ட். லைக் டிசால்வ்ஸ் இன் லைக், அப்போ அது அதில் தான் கரையும், அது அதில் தான் கரையும். 26 iodine can form which ions? Iodine can form I minus as well as I plus, ரெண்டுமே தான்.
ரெண்டுமே தான் ரைட்டா. HOI இந்த ஆசிடில் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வேல்யூ சொல்கிறேன் பாரு. ஹைட்ரஜனோட எலக்ட்ரோநெகட்டிவிட்டி 2.1, ஆக்சிஜன் இஸ் 3.5, iodine is 2.5. So the difference is 1.0. The difference is 1.4. அப்போ இதான் மோர் அயானிக் பாண்டு. ஸோ அப்போ பாண்டு உடஞ்சதுன்னா H ப்ளஸ் OI மைனஸ் தான் கிடைக்கும். இந்த OI மைனஸில் ஆக்சிஜனோட சார்ஜ் 2 மைனஸ் ப்ளஸ் அயோடினுக்கு தெரியாது X, இட் இஸ் ஈக்குவல் டு -1. அப்போ X ஈக்குவல் டு +1. இந்த காம்பவுண்டில் அயோடினோட சார்ஜ் +1, இந்த காம்பவுண்டில் அயோடினோட சார்ஜ் +1. ஸோ அயோடின் -1 ஃபார்ம் பண்ணோம், ரொம்ப ரேராக +1 ஃபார்ம் பண்ணோம். ஸோ போத் இஸ் யுவர் ஆன்சர். 27. FF பாண்ட் இஸ் வீக் பிகாஸ், ஏன்னா ஃப்ளூரின் ரொம்ப சின்னது, வேலன்ஸ் எலக்ட்ரான் 7, 1 2 3 4 5 6 7, 1 2 3 4 5 6, ரொம்ப சின்ன இடத்துல there is a lot of repulsion between these lone pair electrons. Repulsion between these lone pair electrons, அதனால் unstable. So repulsion between the non-bonding pairs A. B கிடையாது, C much larger கிடையாது, D small கிடையாது. 28. Iodine, sorry, an alkali metal hydroxide, okay, reacts here with a greenish yellow gas. Greenish yellow gas னோனே நமக்கு என்ன தெரிஞ்சு போச்சு? It is nothing but chlorine. It is nothing but chlorine. ஓகே, ஏதோ ஒரு மெட்டல் ஹைட்ராக்சைடு, அல்கலி மெட்டல் அப்படின்ட்டாங்க. அல்கலினா +1 சார்ஜ் தான், அப்போ ஒரு மைனஸ் கூட சேரப்போகுது. டு ஃபார்ம் ஹேலேட், ஹேலேட்னா ClO3 மைனஸ் குளோரேட், இதுக்கு பேர் குளோரேட், which is used in fireworks and safety matches. அந்த கேஸும் அந்த ஹேலேட்டும் இது ரைட். ஸோ இது யூசஸில் இருக்குது. இட் இஸ் நத்திங் பட் KClO3 which is used in fireworks. So the answer for the question is option B. Option B. 29. Listen. Molecular shapes of SF4, S சல்ஃபரோட வேலன்ஸ் எலக்ட்ரான் 6, 2 மூணாவது இங்கே இருக்குது, 4வது இந்த பாண்ட், 5வது இந்த பாண்ட், 6வது இந்த பாண்ட். CF4 கார்பனுக்கு வேலன்ஸ் எலக்ட்ரான் 4, 1 2 3 4. ஜெனானோட வேலன்ஸ் எலக்ட்ரான் 8, 1 2 3 4 5 6 7 8. பாருங்கள், 4 பாண்ட் பேர், ஒரு லோன் பேர். 4 பாண்ட் பேர், 4 பாண்ட் பேர், 2 லோன் பேர். இது சீசா பார்க்கும்போதே தெரியுது. இது டெட்ராஹீட்ரல், இது ஸ்கொயர் பிளானார். VSEPR தியரி படி, அக்கார்டிங் டு VSEPR தியரி, ரைட். மாலிகுலர் ஷேப்ஸ் ஆர் சேமா? நோ, டிஃப்ரெண்ட் இஸ் யுவர் ஆன்சர். ஆன்சர் C இல்லைன்னா D. சேம் கிடையாது. நெக்ஸ்ட், எத்தனை லோன் பேர் இதில்? ஒரு லோன் பேர், 0 lone pair, 2 lone pair. So the answer is option D. Option D. Question number 30. Which of the following two are isostructural? பாரு, xenon fluoride 8 வேலன்ஸ் எலக்ட்ரானில் 1 இந்த ஃப்ளோரின் கூட, 2வது இந்த ஃப்ளோரின் கூட, 3 4 5 6 7 8. 3 லோன் பேர், 2 பாண்ட் பேர், லீனியர். ஃபஸ்ட் ஆப்ஷனில் இன்னொரு தேர் IF2 மைனஸ், அயோடினோட வேலன்ஸ் எலக்ட்ரான் 7, 1 இந்த ஃப்ளோரின் கூட, 2வது இந்த ஃப்ளோரின் கூட, 3 4 5 6 7, எக்ஸ்ட்ராவாக ஒரு எலக்ட்ரான், அதனால தான் மைனஸ் சார்ஜ்னு போட்டிருக்காங்க. ஸோ இங்கேயும் பாருங்கள், 3 லோன் பேர், 2 பாண்ட் பேருக்கு, இதுவும் லீனியர். ஸோ த ஐசோஸ்ட்ரக்சரல் ஸ்பீஷிஸ் இஸ் ஆப்ஷன் A. 30th கொஷின் ஆப்ஷன் A ஈஸியாக முடிஞ்சிருச்சு. 31. ஹைப்ரிடைசேஷன் அண்ட் ஷேப் ஆஃப் xenon F4. xenonோட வேலன்ஸ் எலக்ட்ரான் 8, 1 2 3 4 5 6 7 8. அப்போ xenonனை சுற்றி 4 பாண்ட் பேரும் 2 லோன் பேர் இருக்குது. இப்படி இருந்தால் மொத்தம் 6 பேர் இருந்தால் ஆக்டைடல் ஜாமெட்ரி ஸ்ட்ரக்சர் ஷேப்பு கேட்குறாங்க. ஷேப் வந்து ஸ்கொயர் பிளானார். 6 பேர்னும் போது sp3d2 ஹைப்ரிடைசேஷன். ஸோ sp3d2 ஸ்கொயர் பிளானார், sp3d2 ஸ்கொயர் பிளானார். நெக்ஸ்ட், நம்பர் ஆஃப் லோன் பேர்ஸ் ஆன் xenon Xe. 8 எலக்ட்ரான்ஸில் 2 ஃப்ளூரினோட பாண்ட் ஆகிடுச்சு. அப்போ 3 4 5 6 7 8, 3 லோன் பேர். 8ல் 4 பாண்ட் ஆகிடுச்சு. அப்போ 5 6 7 8, 2 லோன் பேர் தான். 8ல் 6 பாண்ட் ஆகிடுச்சு, அப்போ ஒரு லோன் பேர். ஸோ 3 2 1 ஆப்ஷன் A.
Option A. 33. The forces between noble gas atoms. Noble gas atoms. ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப வீக்கஸ்ட் ஃபோர்ஸ் இல்லையா? ஸோ கொடுத்துருக்கிற ஆப்ஷனில் எது வீக்கஸ்ட் ஃபோர்ஸு? வேண்ட்ரோல்ஸோட அயான் டைப்போவில் வேண்ட்ரோல்ஸ் அயான் டைப் கிட்ட லண்டன் ஆர் டிஸ்பர்ஷன் ஃபோர்ஸ். ஸோ இருக்கிறதுலே வீக்கஸ்ட் ஃபோர்ஸ் லண்டன் ஃபோர்ஸ் ஆர் டிஸ்பர்ஷன் ஃபோர்ஸ். நெக்ஸ்ட் XEF4 என்ன கேட்குறாங்க? பார்ஷியல் ஹைட்ரோலைசிஸ். அப்படின்னது கொஞ்சமாக தண்ணி ஊற்றுறாங்க. பார்ஷியல் ஹைட்ரோலிசிஸ் என்ன நடக்குது, கம்ப்ளீட் ஹைட்ரோலிசிஸ் நடக்குது. சரி, XEF4 பார்ஷியல் ஹைட்ரோலிசிஸ் பண்ணிங்கன்னா XeOF2 + HF கிடைக்கும். அதுவே கம்ப்ளீட் ஹைட்ரோலிசிஸ் பண்ணிங்கன்னா XeO3 HF xenon வித் ஆக்சிஜன் கிடைக்கும். ஓகேவா? ஸோ அப்போ பார்ஷியல் ஹைட்ரோலிசிஸில் என்ன கிடைக்குதுன்னா XeOF2. சரி, ஸோ இது பார்ஷியல் ஹைட்ரோலிசிஸ், இது கம்ப்ளீட் ஹைட்ரோலிசிஸ். இதெல்லாம் கொஞ்சம் மக்கடிக்கணும்ப்பா. ரைட். கொஷின் நம்பர் 35. விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் த ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட் ஆஃப் நோபல் கேஸஸ் ப்ரிப்பேர்டு பை பார்ட்லெட். பார்ட்லெட் ப்ரிப்பேர் பண்ண ஃபஸ்ட்டு நோபல் கேஸ் காம்பவுண்ட் எது? இதுதான், xenon காம்ப்ளெக்ஸ் ஆஃப் platinum hexafluoride. 36. Clouds process apparatus is used for the isolation of dash from liquid air. Clouds apparatusனாலே fractional distillation of fragments present in liquid air. liquid airல நைட்ரஜன் தான் மெயின் காம்போனண்ட், ஆக்சிஜன் இருக்குது, அடுத்ததாக நோபல் கேஸ் இருக்குது. ஸோ all of these is the answer. all of these is the answer. The lightest gas which is non-inflammable, which is non-inflammable, non-inflammable, helium தான் இருக்குது லைட்டஸ்ட் கேஸ். இன்ஃப்ளேமபிள் கிடையாது, நான் இன்ஃப்ளேமபிள் தான். ஓகே, ஆன்சர் ஹீலியம். 38. The inert gas abundantly found in the atmosphere. அட்மாஸ்பியரில் எந்த inert gas அதிகமாக இருக்குது? நமக்கு நல்லா தெரியுமே, ஆர்கான். ரைட். செலக்ட் த கரெக்ட் மேட்ச். XEF4. இப்போ தான் நிறைய தடவை பார்த்தோம். 4 பாண்ட் பேர், 5 6 7 8, மீதி 2 லோன் பேராக இருக்கும். 4 பாண்ட் பேர் 2 லோன் பேர் இருந்தால் ஸ்கொயர் பிளானார். ஸோ ஏக்கு 4. ஆன்சர் இதுவாக இருக்கலாம், இல்லை இதுவாக இருக்கலாம். XEF6 அடுத்தது 6 பாண்ட் பேர், 1 லோன் பேர், மொத்தம் 7 ஜோடி. 7 ஜோடினா டிஸ்டார்டட் ஆக்டாய்டல். ஸோ 3. அப்போ கண்ணை மூடிட்டு இங்கே ஆப்ஷன் ஏவை மார்க் பண்ணுற வேண்டியதான். ரைட்டா? 40. Which one of the following is a correct pair with respect to the molecular formula of the xenon compound hybridization on it? XEF4, XEF2, XEF2, XEF4. சரி, முதல்ல ஹைப்ரிடைசேஷன் கண்டுபிடிக்கும். ஹைப்ரிடைசேஷன் ஃபார்முலா half into valence electron plus mono electron plus or minus charge. 12/2 6 6னா sp3d2. F4 பாரு, இது ஆப்ஷன் ஏ கிடையாது, ஆப்ஷன் டி கிடையாது. சரி, XeF2வா? half into valence electron plus mono electron plus or minus charge. 8/10/2 5 5னா sp3d. இது கிடையாது. அப்போ முடிஞ்சு போச்சு. ஆப்ஷன் சி, ஆப்ஷன் சி. ரைட்டா? ரைட். நெக்ஸ்ட் ஒன் 41. விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் நாட் கரெக்ட்? எது கரெக்டு கிடையாது? XeO3 xenon 2 4 6 வேலன்ஸ் எலக்ட்ரான், 7வது 8வது லோன் பேராக இருக்குது. இதில் பாருங்கள், 1 சிக்மா, 2வது சிக்மா, 3வது சிக்மா, 1 பை, 2வது பை, 3வது பை, 3 சிக்மா 3 பை பாண்ட் இருக்குது. அவன் என்ன கொடுக்குறான்? 4 சிக்மா 4 பை பாண்ட் இருக்குன்றான். திஸ் இஸ் நாட் கரெக்ட். எது நாட் கரெக்டுங்கிறது தான் கொஷினு. ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் ஏ. மற்றெல்லாம் படித்து பார்ப்போம். XeF4னா அது XeF4 இப்போ தான் பார்த்தோம். sp3d2. ஆமாம் சார், sp3d2 தான். அடுத்து அக்கரன்ஸ் ஆஃப் ஆர்கானிஸ் ஹையஸ்ட். ஆர்கான் தான் ஹையஸ்ட் இருக்குது, கரெக்டு. லிக்விட் ஹீலியமாக கிரியோஜெனிக் லிக்விடாக யூஸ் பண்ணுறோம், எல்லாமே கரெக்டு. ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் ஏ. ஸோ அண்ட் தட்ஸ் இட் பா. ஸோ ரொம்ப கம்மியான கொஷின்ஸ் தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், பரவாயில்ல. எனிவே வில் டிஸ்கஸ் த நெக்ஸ்ட் வீடியோ. A lot of questions will be discussed, so on. Continuously பார்த்துட்டே இருங்க. தேங்க்யூ பா.